கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊறிட்டுருக்கு. கொள்ளு தண்ணியும் ரெடியாக இருக்குது. பார்க்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். ரெண்டும் வணங்கட்டும். வீடியோ கடைசியில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன், பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. அது கூட இந்த மசாலாவில் என்னென்ன கலந்துருக்குன்னா தக்காளி, பூண்டு, சீரகம், குருமிளகு, வரமிளகாய், உப்பு எல்லாமே இதுலேயே நான் சேர்த்துட்டேன். இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா இதை கொதிக்க விட மாட்டோம் இல்லையா ரசத்தை, அதனால் நல்லா வணக்கிக்கலாம். ரசப்பொடியிலே வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து சீரகம், குருமிளகு அரைச்சிருக்கோம், அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ போட்டது கொஞ்சம் காவட்டு, அதனால தான் கொஞ்சம் ரெடிஸ் கம்மியாக இருக்குது. இது மசாலா அரைக்கும் போது அதில் பெருங்காயத்தூள் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். அதனால் மறுபடியும் எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவையானது எல்லாமே முதவே போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்து கொஞ்சம் எண்ணெய் தெரிகிற மாதிரி ஆகிக்கும். இதில் நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கடைசியாக போட்டுக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணி, புளி தண்ணி நம்ம ஊற்றுவோம். இது இல்லாமல் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, தேவையான அளவுக்கு அந்த தண்ணி வந்து கலந்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற. அவ்வளோதான், மல்லித்தலை போட்டு இறக்குனா முடிஞ்சது. கொதி வர்றதுக்கு முன்னாடியே இறக்கணும். சாதம், கொள்ளு ரசம், கொள்ளு சட்னி மூணுமே வந்து தயாராகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொள்ளு சட்னி அரைக்கிறதுக்காக கொள்ளை தனியாக வேக வச்சுருக்கேன். தனியாக அதில் கொள்ளு தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கலாம். இதில் வந்து கொள்ளை வந்து சட்னி அரைக்கிறதுக்காக சட்டியில் எண்ணெய் காயுது. அதில் கொஞ்சம் சீரகம் வந்து நான் போடுறேன் தேவையான அளவு. சீரகம் பொரிஞ்சோன்னே வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாமே சட்னிக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி அந்த கொள்ளோட உப்பு சேர்த்து அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இதில் வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஆறின பின்னாடி, கொள்ளு சூடாக இருக்குது, அதுவும் ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா சட்னி ரெடி ஆகிக்கும். இதில் கருவேப்பிலை, மல்லி எது வேணாலும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு எது தேவையோ அது மட்டும் நான் போட்டிருக்கேன். கொள்ளு ரசம் இதெல்லாம் வந்து
கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட வேண்டாம். அது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு பின்னாடி கொள்ளு எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் கன்சீவாக இருக்கவங்க கொள்ளு சம்மந்தப்பட்டது எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அது உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் தேவையான அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு, போதும், இறக்கிடலாம். சட்னி அரைக்கும்போது பார்க்கலாம். இல்லை, சட்னி அரைக்க வணக்கி வச்ச அந்த மசாலா அது இல்லாமல் வந்து கொள்ளு அடியில் இருக்குது, எல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம். டிப்ஸு என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரி இட்லி பானையில் நம்ம ரசம் வைக்கும்போது நம்ம இட்லி வச்சு அந்த குண்டாவே வந்து ஒரு மாதிரி கலராக வெள்ளையாக மாறி இருக்கும். அது ரசம் வைக்கும்போது என்னாகும், அந்த புளிப்புக்கு அந்த படலாக இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். சட்டி வந்து எப்பொழுதுமே வந்து ஒயிட்டாகவே இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். தனியாக இது இட்லி பானைங்கிற மாதிரி தெரியாமல் மற்ற பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.